வெல்கம் டு அவர் ட்ரீம் லைஃப் ஏஎஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பியூட்டிஃபுல் பிளேசஸ் பற்றி பார்க்க போகிறோம். உலகத்தில் இருக்கிற அழகான பிளேசஸை பற்றி பார்க்க போகிறோம். மொத்தம் நம்ம 6 பிளேசஸை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம வீடியோவில். இப்போ நம்ம பார்க்க போகிற பிளேஸ் வந்து ஏஞ்சல் ஃபால்ஸ், வெனிசுலா அப்படின்ற பிளேஸில் இந்த ஃபால்ஸ் இருக்குது. இந்த ஃபால்ஸ் வந்து உலகத்திலே மிக உயரமான ஃபால்ஸு. இதோட உயரம் வந்து கீழேருந்து எவ்வளோ அடி உயரத்தில் இருக்குன்னா 3212 அடி உயரத்தில் இந்த ஃபால்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பிக்சரில் பார்த்துட்ருக்குறோம்ல, இதுதான் அந்த ஏஞ்சல் ஃபால்ஸு. அப்புறம் இது வந்துட்டு இந்த அருவி வந்து ஒரு பூங்காவில் அமைஞ்சிருக்கு. தேசிய பூங்கா கனைமா தேசிய பூங்கா அப்படின்ற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இது அமைஞ்சிருக்கு. அப்புறம் இந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ட்ராவலிங் டைம் வந்து 30 ஹவர் வருது. சென்னையிலேருந்து ஃப்ளைட் டைமிங் 30 ஹவர் ப்ளஸ் 58 மினிட்ஸ் வருது. அப்புறம் இன்னொன்று, இந்த அருவிக்கு வந்து ஏஞ்சல்னு ஏன் நேம் வந்துச்சு அப்படின்னா, இந்த அருவிக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த அருவிக்கு முன்னாடி ஒருத்தவங்க பறந்துருக்காங்க. அவர் யாருன்னா ஐக்கிய ராஜ்யத்தில் இருக்கிற ஜிம்மி ஏஞ்சல் அப்படின்றவர். ஸோ அதனால தான் இந்த அருவிக்கு வந்து ஏஞ்சல் ஃபால்ஸ் அப்படின்னு பேர் வந்திருக்குது. இது நம்ம டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி கூட போய் விசிட் பண்ணலாம். அதனால நமக்கு சென்னையிலேருந்து கூட ஃப்ளைட்லாம் அங்கே அவைலபிளாக இருக்குது. நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா நம்ம இந்த மாதிரி ஃப்ளைட்டில் போகலாம். அது 30 ஹவர்ஸ் ஆகும் அதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளேஸ் வந்து அசார்ஸு. இது வந்து போர்ச்சுகலில் இருக்குது. இந்த பியூட்டிஃபுல் பிளேஸ் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு தீவு மாதிரி அமைஞ்சிருக்கும். ஒரு 9 தீவுகளை வந்து 9 தீவுகளும் ஒரு தீவு கூட்டமாக அமைஞ்சிருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு தீவுகள் வந்து ரொம்ப செழுமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இதுவும் வந்து நம்மளோட பியூட்டிஃபுல் பிளேஸ் லிஸ்ட்டில் சேருது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, இந்த பிக்சர் கூட அந்த அசார்ஸோட பிக்சர்ஸ் தான். அதை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்றது. இங்கே நிறைய எரிமலை பள்ளங்கள் இருக்கும், அந்த மாதிரி தீவுகள் இருக்கும். இது எல்லாமே வந்து டூருக்காக வர்றவங்களுக்கு ஒரு சிறப்பான காட்சி அந்த மாதிரி தெரியும். இப்போ இங்கே டூருக்காக நம்ம போகிறோன்னா எந்த மந்தில் அதிகமாக வருவாங்கன்னா, செப்டம்பர் மந்த்து, அக்டோபர், நவம்பர் அந்த மாதிரி மந்தில் தான் அதிகமாக டூருக்காக போகிறாங்க. இப்போ நம்ம போகணும், சென்னையிலேருந்து போகிறோம் அப்படின்னா அதோட ட்ராவலிங் டைம் வந்து 18 ஹவர் ப்ளஸ் 55 மினிட்ஸ் வருது. ஃப்ளைட் ட்ராவலிங் சென்னையிலேருந்து. அப்புறம் இங்கே வந்து என்ன தொழிலெலாம் பண்ணுறாங்க அங்கே இருக்கிறவங்கன்னா, கால்நடைகள்லாம் மாடு ஆடு மேய்க்கிறது, அப்புறம் இந்த மீன் பிடிக்கிறது அந்த மாதிரி தொழில் பண்ணுறாங்க. மாடு வச்சுருக்கிறதால பால் பண்ணை அந்த மாதிரிலாம் கூட நிறையா அங்கே வச்சுருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் சுற்றுலா தொழில்கள் அங்கே அதிகமாக பண்ணுறாங்க. ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ் தானே அது. ஸோ சுற்றுலாவுக்கு வர்றவங்க எல்லாமே வர்றவங்கள வச்சு அவங்க கொஞ்சம் அந்த டூரிஸ்ட் தொழிலெலாம் அதிகமாக பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பான்ஃப் நேஷ்னல் பார்க். இது வந்து கனடாவில் இருக்குது. இது வந்து உலகின் மிக பழமையான பூங்கா, ரொம்ப பழைய பூங்கான்னு சொல்கிறாங்க. இது வந்து 1885 ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பான்ஃப் தேசிய பூங்காவில் வந்துட்டு பக்கத்தில் அங்கே போகணும் அப்படின்னா பக்கத்தில் ராக்கி மலைகள் அப்படின்ற நிறைய மலைகள் நிறைஞ்சிருக்கு. அது எவ்வளோ கிலோமீட்டர் தொலைவில் இருக்குன்னா 110லேருந்து 180 கிலோமீட்டர் தொலைவில் அதுக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ நம்ம அங்கே போகிறோன்னா பக்கத்தில் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அது இல்லாமல் அங்கே வந்துட்டு ஊசி இலை காடுகள் நிறைய நிறைஞ்சிருக்கு. நம்ம ஊசி இலை காடுகள் அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் படத்தில், இல்லை ஒரு சில பாட்டில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் பார்த்துருக்க மாட்டோம். அங்கே போனோன்னா இந்த காடுகள்லாம் அதிகமாக ரொம்ப அடர்த்தியான காடுகளாக இருக்கும், நம்ம பார்க்கலாம். அது இல்லாமல் பனிப்பாறைகளை பார்க்கலாம். நிலப்பரப்புகள் நிறையா அமைஞ்சிருக்கு. பனி வயல்வெளிகளும் நிறையா அமைஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம அங்கே போனோன்னா பார்த்துட்டு வரலாம். இதுக்கு நம்ம ட்ராவலிங் டைம் எவ்வளோ அப்படின்னா, சென்னையிலேருந்து 25 ஹவர்ஸ் ட்ராவலிங் டைமு, ஃப்ளைட் ட்ராவலிங் டைம் 25 ஹவர்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, இந்த பிக்சர் தான் பான்ஃப் நேஷ்னல் பார்க்கு. இது நம்ம பார்க்குறோம்ல, இதில் நமக்கு தெரியுது பாருங்கள், அந்த பனி காடுகள் அதெல்லாம் தெரியுது பாருங்கள். இங்கே நம்ம டூருக்கு போகிறோம் அப்படின்னா 2 to 5 டேஸ் வரைக்கும் நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 5 டேஸ் இருந்துட்டு பார்க்குற அளவுக்கு அங்கே நிறையா இடங்கள் இருக்குது. அங்கே என்னென்னலாம் பார்க்கலான்னா, நம்ம ஐஸ் ஃபீல்ட்ஸ் பார்க்கவே அந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து நட்சத்திர பார்வை, நம்ம டார்க் ஸ்கை அங்கே நிறையா இருக்கும், அதனால் பார்க்கலாம். நம்ம நட்சத்திர பார்வைனா மில்கி வேன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மில்கி வேலாம் அங்கே பார்க்கலாம். நைட் டைமில் மில்கி வேலாம் பார்க்கலாம். அப்புறம் அங்கே வந்து மலைகள் நிறையா இருக்கிறதால நம்ம மலை ஏறலாம். இப்போ மலை ஏறுறதுனா ஒரு சில பேருக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரிலாமும் அங்கே பண்ணிகிட்ருக்காங்க, அதெல்லாம் நம்ம பண்ணலாம்.
அப்புறம் ஸ்விம்மிங்கும் பண்ணுற இடம் அங்கே இருக்குது. ஜான்சன் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இல்லைன்னா ஹார்பர்ட் ஏரி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்விம்மிங்க்கு நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அங்கே டூரிங்க்காக போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். இது விசிட் பண்ணால் நமக்கு கொஞ்சம் நல்லாவும் 2 to 5 days நம்ம ட்ராவலிங் டைம் எடுத்து விசிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளேஸ் வந்து ஐசில் ஆஃப் ஸ்கை. இது வந்து ஸ்காட்லாண்டில் இருக்குது. ஸ்காட்லாண்டில் இருக்கிற ஒரு ஸ்கை தீவு இது. ஸ்கை தீவுனா பனிமூட்டம் அந்த மாதிரி இருக்கிற இடம்தான். இது வந்து இன்னர் ஹெப்ரைட்ஸ் அப்படின்ற இடத்துல இது ஒரு முக்கிய பெரிய தீவாக இது அமைஞ்சிருக்குது. இப்போ நம்ம பிக்சரில் பார்த்துட்ருக்கோம்ல, இந்த பிளேஸ் தான் ஸ்காட்லாண்டில் இருக்கிற ஸ்கை தீவு. இது வந்துட்டு நிறைய பாறைகள், அதோட சரிவுகள்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அங்கே நிறைய பாறைகள்லாம் இருக்கும். நம்ம பிக்சரில் பார்க்குறோம்ல, அந்த பாறையோட சரிவுகளை பார்க்குறதுக்கு, அந்த சரிவு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து நம்ம டூர் போகிறோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறோன்னா இதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னா 1 day 9 hour ஆகும் சென்னையிலேருந்து ஃப்ளைட்டிங்கில் போகிறதுக்கு. இப்போ வந்து இதுக்கு நியூவாக மேரிடான கப்புள்ஸ்லாம் இருக்காங்க, ஒரு ஹனிமூன் ட்ரிப் போகணுன்னு பிளான் பண்ணுறாங்கன்னா இந்த பிளேஸ் நம்ம கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு இங்கே இருக்க வீடெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னோவேட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அது இல்லாமல் போட்டிங் அந்த மாதிரி கூட இங்கே பண்ணலாம். ஸ்காட்லாண்ட் வந்து பனி தீவு தான், பனி நிறைஞ்ச தீவு தான் அது. இங்கே வெதரிங்லாம் எப்படி இருக்குன்னா 8 degree Celsius ஹையில் இருக்கும்போது 8 degree Celsiusல இருக்கும், லோவில் இருக்கும்போது 3 degree Celsiusல இருக்கும். ஸோ நமக்கு அந்த பனிமூட்டத்தோட ஒரு ட்ரிப் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற போது ஸ்காட்லாண்ட் வந்து நமக்கு ரொம்ப நல்ல சூப்பரான பிளேஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளேஸ் வந்து கேப்படோஷியா. இது வந்து துருக்கியில் இருக்குது. இங்கே வந்துட்டு எது ரொம்ப பார்க்க நல்லா ஃபேமஸாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னா இந்த பலூன் ரைடு வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கும். நம்ம பிக்சரில் பார்த்துட்ருக்கோம்ல, இந்த பலூன் ரைடு தான். இதில் வந்து நம்ம மனுஷங்க உட்காந்துட்டு நம்ம போகிற மாதிரி தான், நம்ம பேசஞ்சர்ஸ் எல்லாமே அதில் போகலாம். இந்த பலூன் ரைடு வந்து நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு சில வீடியோஸில் மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம். இது வந்து துருக்கியில் தான் இது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இது வந்து ஹாட் ஏர் பலூன் ரைடு அப்படின்னு இதுக்கு வந்து பேர். அப்புறம் இங்கே வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்லாம் இருக்குது. அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்லாம் என்னென்னா நேவாகீர், கொய்சோரி, அப்புறம் நிறைய கிறிஸ்துவ பாரம்பரிய முறையில் பண்ணி வச்சுருக்கிற சர்ச்சஸ்லாம் நிறையா அங்கே இருக்கும். இங்கே ரொம்ப வந்து ஃபேமஸானது என்ன அப்படின்னா நம்ம பாறைகளால் கட்டப்பட்ட கோயில்கள், அந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே நம்ம டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி நம்ம இங்கே விசிட் பண்ணுறோன்னா இங்கே போகிறதுக்கு 19 hour 15 minutes ஆகுது சென்னையிலேருந்து ஃப்ளைட் டைமிங்கு போகிறதுக்கு. அப்புறம் இங்கே வந்து நிறைய ஹோட்டல்ஸ்லாம் நிறையா இருக்கும். நம்ம பிக்சரில் பார்க்குறோம்ல, இதெல்லாம் அங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ் தான். ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஹோட்டல்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அது வந்துட்டு இப்போ கப்புள்ஸாக போகிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு, அந்த மாதிரிலாம் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து இங்கே நிறைய வந்து ராக் கட் சர்ச்சஸ் அந்த மாதிரி இருக்கிறது தான் ரொம்ப ஃபேமஸ். ராக் கட் சர்ச்சஸ், அப்புறம் ராக்காலே கட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேசஸ்லாம் பார்க்குறதுக்கு இருக்கும் இடம்லாம். பிக்சரில் கூட பார்த்துட்ருக்கோம்ல, அது எல்லாமே பாறைகளால் ஆனது தான். அப்புறம் இந்த கேப்படோசியான்றது வந்து துருக்கியில் இது ஒரு ஹாட் லேண்ட் ஆஃப் த பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்த. அவ்வளோ ஒரு சூப்பரான இடமா இது இருக்குது. ஸோ இந்த பிளேஸும் நம்ம டூரிஸ்ட் லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இந்த பிளேஸும் நம்ம போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம்னா அரஷியாமா பேம்பு ஃபாரஸ்ட்டு. இது வந்து எங்கே இருக்குன்னா ஜப்பானில் இருக்குது. மூங்கில் காடுகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, நம்ம ஸ்கூல்லலாம் மூங்கில் காடுகள், மூங்கில் தோட்டங்கள்லாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி பிளேஸ் தான் இது. இது வந்து ஜப்பானில் தான் இந்த இடம் இருக்குது. நம்ம பிக்சரில் பார்த்துட்ருக்கோம்ல, இது வந்து ஜப்பானில் தான் இந்த இடம் இருக்குது. பேம்பூ ட்ரீஸ் பார்த்துருக்கோம்ல, நம்ம புக்ஸ்லலாம் சின்ன வயசில் பார்த்துருப்போம். ஸோ அதுதான் இது வந்து நம்ம நிறைய சாங்ஸ்லாம் கூட பார்த்துருப்போம், தமிழ் மூவிஸில் சாங்ஸ்லலாம் பார்த்துருப்போம். இந்த இடம் வந்து ரொம்ப குளிராகவும் இருக்குன்னு சொல்ல முடியாது, அதே நேரத்தில் வெப்பமாகவும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே அடிக்கடி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு அது ஒரு அழகாக இருக்கும். குளிரும் இருக்கும், அதே கொஞ்சம் நேரத்தில் வெப்பமாகவும் இருக்கும். அதனால் இங்கே நம்ம போனோன்னா சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. சுற்றுலா வர்றவங்கெல்லாம் இது நிறையா ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறாங்க. டூரிஸ்ட் போகிறவங்க, சுற்றுலா வர்றவங்கலாம் நிறையா ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறாங்க இதை.
இது வந்து கோடை காலத்தில் வந்து வெப்பமாகவும் ரொம்ப மேகமூட்டத்தோடவும் இருக்கும். அப்புறம் இந்த பிளேஸோட ட்ராவலிங் டைமிங் பார்க்கலாம் வாங்க. இது வந்து சென்னையில் ஃப்ளைட் ஏறுறோம் அப்படின்னா 8 ஹவர்ஸ் ஆகும். சென்னையிலேருந்து ஜப்பான் போகணும். ஜப்பான் போகிறதுக்கு 8 ஹவர்ஸ் ஆகும். ஜப்பான்லேருந்து இந்த பேம்பு ஃபாரஸ்ட் போகிறதுக்கு 4 ஹவர் 51 மினிட்ஸ் ஆகுது. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 13 ஹவர் 20 மினிட்ஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இந்த இடம் நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம சென்னையிலேருந்து ஃப்ளைட்லேயே போய் பார்க்கலாம். இது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பேம்பு ஃபாரஸ்ட்லாம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம டோட்டலாக 6 பிளேசஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இந்த 6 பிளேசஸும் நீங்கள் போய் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு எல்லாமே அழகாக இருக்கும். நம்ம பிக்சர்ஸில் பார்க்கும்போதே அது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. ஸோ நம்ம நேர்லேயும் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஃபாரினுக்கு டூர் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த பிளேசஸ்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். எங்களோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரீம் லைஃப் ஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.